இயக்குனர் சுந்தர் சியுடைய இயக்கத்துல நடிகர் வடிவேலு நடிக்கும் கேங்கஸ் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போ சமீபத்துல நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதுல வடிவேலு அவர்கள் பேசிருக்க விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவாவே வடிவேலு அவர்களை பத்தி அவருடைய சக நடிகர்கள் கிட்ட கேட்டாலுமே அவங்க அவரை கழுவிதான் ஊத்துவாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வடிவேலு அவர்கள் இப்படி பேசிருக்காருன்னு சொல்லப்படுது. சேர்த்து வைக்கிறானா பிரிச்சு வைக்கிறதுல பெரிய வில்லைங்க நம்மாரு. அங்கே போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கேருந்து போடுவாங்க. இந்த அரசியலில் பார்த்துருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னாங்க உங்களை பற்றி எப்படி கேட்குறாங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன, அது எப்படி கேட்குறது, கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில் பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சின்ன பிள்ளையில போட்டு விடுறது அதுக்கு பேர் இப்போ வேற. அப்படியா சொன்னாங்க? அவன் பெரிய யோக்கியனாக பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுறவன்ட்டு நேரம் இங்கே வருவாங்க. ஏமா உங்களை பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அப்படியா சொன்னாங்க? இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமாக ஏறும். எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோ பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.